ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மதியம் 2 மணி போல் திருச்செந்தூர் தான் கிளம்புனோம். காரில் தான். காலையிலேயே கும்பாபிஷேகம் பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைய 3 வச்சு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி மதியத்துக்கு மேலே கிளம்புனோம். இன்னொரு நாள் என்னைக்காவது போகலான்னு தான் இருந்தோம். ஆனால் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அவங்க அப்பா ஊர் கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து போக முடியாதுன்னு சொல்லி திங்கக்கிழமையே மதியத்துக்கு மேலே கிளம்பி போகணும். போகும்போது ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. நல்லா அலங்காரம்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கையே. ஏன்னா ஒரே ஒரு வருத்தம், காலையில் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. ஆனால் மதியத்துக்குள்ளே அங்கே பாதி இது இல்லவே இல்லை. அந்த வாழைத்தார், செவ்வாழை அலங்காரம் அதெல்லாம் நம்ம நியூஸ்லேயே நான் பார்த்தேன். ஆனால் அந்த வாழைத்தார் அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லா பொதுமக்களும் அதெல்லாம் எடுத்துட்டாங்க போல். அது இளநீ, இந்த பழங்கள் வச்சு பண்ண அலங்காரம், பாதி அலங்காரம் இல்லை. அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே மதியத்துக்குள்ளே இவ்வளோ இதை காணுமே அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் இனிமேல் தான் பார்க்க வருவாங்க. சின்ன பிள்ளைங்களையுமே இந்த இதெல்லாம் பார்க்க பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படும். ஆனால் அதுக்குள்ளே அதுக்கடுத்து மதிய நேரம் கொஞ்சம் ஆகவும் நாங்கள் போகும்போது கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. நேரம் ஆக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வெளியே இருந்தே தான் சாமி கும்பிட்டோம். உள்ளே போகணுன்னு சொல்லி ஆசை தான். ஆனால் உள்ளே ரொம்ப கூட்டம், ரொம்ப லைனில் இருந்துச்சு. அது உள்ளே லைன் படி பார்க்கணும். சாமியை பார்க்க 10 மணி ஆயிரும். பாப்பா வேறு அழ ஆரம்பிச்சிட்டாலும் அதனால் வெளியே இருந்தே நல்லா சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பலான்னு பார்த்தோம். அது கடலையும் கொஞ்ச நேரம் போய் கடலில் காலை நினச்சிட்டு பிள்ளைங்க குளிக்கலை. சில கால் மட்டும் நினச்சிட்டு தலையில் தண்ணி அடுத்து அங்கே வந்து சாப்பாடுமே அன்னதானம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து உப்புமா ரெடி பண்ணிக்கிட்டு அது யானை வந்து பாப்பா வந்து யானைகிட்ட வந்து பாப்பா வந்து ஆசீர்வாதம் சின்ன பிள்ளைங்க வந்து யானை வந்து தலையில் ஆசீர்வாதம் பண்ணிச்சு. நாங்கள் கிளம்புற நேரத்தில் மறுபடியும் வந்து இந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 7 மணிக்கு பிறகு பூஜை இருக்குது போல். ஆனால் நாங்கள் கிளம்பிட்டோம். 7 மணி நேரத்துக்கு கிளம்ப ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லி நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே கிளம்பியாச்சு. உள்ளே போய் பார்க்க முடியாட்டாலும் வெளியே இருந்து கும்பிடவுமே முருகர் சன்னதியில் வச்சுருந்தாங்க. முருகர் வள்ளி தெய்வானை வச்சுருந்தாங்க. அதை எல்லோரும் அரகுரா கோஷம் எழுப்பவும் நமக்கே வேண்டும் போது எனக்கெலாம் கண்ணில் கண்ணீரே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. என்ன உள்ளே போக முடியும்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. சரி, இன்னொரு நாள் போய்க்கலாம். நான் கும்பாபிஷேகம் அன்றைக்கி நம்ம அங்கே வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு மயிலும் வந்து அந்த எங்க இருக்கு தானம் எங்க இருக்கு எவ்வளவு போடா ஒன்றா 20 ரூபா சொல்றேன். தானே பாய் சொல்லு. பாய், தூங்கி முடிச்சாச்சு. பாருங்க, பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு. அவங்களே எடுத்து நம்மள